தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழக அரசுக்கு எதிராக அதிகாரத்திற்கு வந்தது முதல் செயல்பட்டு வருகிறார். சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்வது, தமிழக அரசு அனுப்பும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு செயல்களில் ஆளுநர் ஆர்.என். ரவி ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பாக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ரிட் மனுக்களை தாக்கல் செய்தது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை கடந்த வாரம் உச்சநீதிமன்ற நீதிபதி பர்திவாலா பெஞ்ச் முன்பாக நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு தரப்பில் சட்டசபை நிறைவேற்றப்படும் மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பினால் என்ன காரணத்துக்காக அவை திருப்பி அனுப்பி வைக்கப்படுகிறது என்ற விவரம் சொல்லப்படுவது இல்லை. இரண்டாவது முறையாக மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பினால் அரசியல் சாசனப்படி ஆளுநர் ஒப்புதல் தந்தாக வேண்டும். ஆனால் ஆளுநர் ஆர்.என். ரவியோ இந்த மசோதாக்களை கிடப்பில் போடுவது அல்லது ஜனாதிபதிக்கு பரிசீலனைக்கு அனுப்பி வைப்பது என்கிற போக்குகளை கையாள்கிறார். அரசியல் சாசன விதிகளுக்கு எதிராக ஆளுநர் ஆர்.என். ரவி செயல்படுகிறார் என வாதிடப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது 12 மசோதாக்களில் 10 மசோதாக்களை ஆளுநர் ஏன் கிடப்பில் போட்டு வைத்துள்ளார். இதற்கு ஆளுநர் ஏன் காரணம் தெரிவிக்கவில்லை. இதற்காக 2 மசோதாக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பினார். அரசியல் சாசனத்தின் 200வது பிரிவை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் ஆளுநரின் செயல்பாடுகள் இருக்கின்றன. ஆளுநர் ஆர்.என். ரவி தமக்கு தனியாக விதிகளை உருவாக்கி கொண்டு செயல்படுகிறாரா என சரமாரியாக கேள்விகளை எழுப்பியிருந்தது. இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் தொடங்கி நடைபெற்றது. இன்றைய விசாரணையின் போது தமிழக அரசின் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் துவேதி, மசோதாக்கள் மீது முடிவு எடுப்பதற்கு ஆளுநர் என்பவருக்கு தனி விருப்ப உரிமை என்பது எதுவும் கிடையாது. மாநில அரசின் அமைச்சரவை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். இரண்டாவது முறையாக மாநில அரசு மசோதாவை அனுப்பி வைத்தால் அதில் ஆளுநர் கையெழுத்திட்டு தான் ஆக வேண்டும். அரசியல் சாசனத்தின் 175வது பிரிவின் கீழ் மாநில அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர் தான் ஆளுநர். ஆளுநருக்கு 4வதாக எந்த ஒரு அதிகாரமுமே இல்லை. அரசியல் சாசனத்தின் 200வது பிரிவும் இதனையே வலியுறுத்துகிறது. ஆளுநருக்கு மசோதாக்கள் நிறுத்தி வைக்கும் அதிகாரம் இருப்பதாக மத்திய அரசு முன்வைத்த வாதத்தை நிராகரிக்க வேண்டும். ஏனெனில் ஒரு மசோதாவை நீங்கள் நிறுத்தி வைத்து விட்டாலே அது காலாவதியாகிறது என அர்த்தம். அப்படி காலாவதியான ஒரு மசோதாவை ஏன் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று வாதிட்டார். இதையடுத்து நீதிபதிகள் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு சரமாரி கேள்விகளை முன்வைத்தனர். அதாவது தமிழக அரசு அனுப்பிய மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்புகிறார் என்றால் அதற்கான காரணம் என்ன? ஆளுநர் அப்படி ஏன் செய்ய வேண்டும்? அது என்னவென்று ஆளுநர் தரப்பில் கூறப்படவில்லை என்றால் தமிழக அரசுக்கு எப்படி அது பற்றி தெரிய வரும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஆளுநருக்கா அல்லது மாநில அரசுக்கா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. உச்சநீதிமன்றத்தில் கேள்விகளால் ஆளுநர் ஆர்.என். ரவி திணறிவிட்டதாக கூறப்படுகிறது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.